ஹாய் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பீன்ஸ் போட்டு காய்கறி சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காய்ஞ்ச பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை வகை எல்லாம் பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கணுன்னு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வாட போகிற அளவு வதக்கிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இது கூட ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கேரட்டு பீன்ஸு அதில் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் 20 மில்லி தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ நம்ம மசால் பொடி எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நான் இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற மாதிரி நான் 9 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். 1 டம்ளர் நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வர்றப்ப அரிசியை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து விட்டு நம்ம கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். அடிக்கடி சாப்பாடு எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிளறணும். இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நீங்களே பாருங்கள்.